ஆளுக்கும் இடையில் தொடர்பு. இது போன்றுதான் ஒரு இறை விசுவாசி இருக்க வேண்டுமாம். சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு பக்கத்து வீட்டு முஸ்லிம் கஷ்டத்திலே விழுந்து விட்டான் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற எத்தனை முஸ்லிம் இருக்கின்றோம்? அடுத்தவனுக்கு பிரச்சனை என்றால் அதை வேடிக்கை பார்க்கின்ற எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றோம்? சகோதரத்துவத்தை நாங்கள் பேணி நடந்தோமா? எங்களிடத்தில் சகோதரத்துவம் இருக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒற்றுமையாக இருக்கின்ற இரண்டு சகோதரர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்றான் முஸ்லிம். இவர்கள் தான் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸை பேசினால் ஒற்றுமையை குழப்பாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வெறுமனே ஹதீஸுகள் நமக்கு மத்தியிலே தடுமாறுகின்றன, ஹதீஸுகள் எங்களுக்குடைய சுத்தி வருகின்றன. ஆனால் ஹதீஸை அமுல்படுத்துபவர்களாக நாங்கள் இல்லை. உண்மையான சகோதரத்துவத்தை எடுத்து நடப்பவர்களாக நாங்கள் இல்லை. அதற்கு மாறாக உலகத்தின் அற்பமான பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தெரியுமா? ஒருவன் கல்யாணத்துக்கு சொல்லி வருகின்றான். உதாரணங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒற்றுமையை முறிக்குகின்ற சமூகம் என்று பேசுகின்ற, ஒற்றுமைக்கு வக்காலத்து வாங்குகின்ற சமூகத்தின் நிலையை சொல்லி காட்டுகின்றேன். ஒருவன் கல்யாணத்துக்கு சொல்லுகின்றான், ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக கல்யாணத்துக்கு போக முடியவில்லை. என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒற்றுமைக்கு வக்காலத்து வாங்குகின்ற முஸ்லிம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கல்யாணத்துக்கு நீ வரவில்லை தானே, இதற்கு பின்னால் எனக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஊரிலே ஒரு கல்யாணம் என்று கேள்விப்படுகிறது. அட, எல்லோருக்கும் சொல்லிவிட்டான், என்னை மாத்திரம் விட்டு விட்டான் போல உடனே ஓடுவார்கள் வீட்டுக்கு. எதற்கு? நீ எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லவில்லை அல்லவா, உன்னுடைய ஜனாசாவுக்கு கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒற்றுமையை குழப்புகிறோம் என்று சொல்லுகின்ற முஸ்லிம்களின் நிலை ஏன் இந்த அளவுக்கு மோசமாக முஸ்லிம்கள் போனார்கள்? நபித்தோழர்களுடைய ஒற்றுமை எப்படி இருந்தது? மக்காவிலிருந்து வருகிறார்கள், மதீனாவில் குடியேறுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுஜூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது வ யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் கஸாஸா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இந்த வந்தான் வருத்தான் என்று சொல்லுவோமே எங்களுடைய பாஷையில், வந்தான் வருத்தான் முன்னேறுகின்ற பொழுது உள்ளத்தினால் சந்தோஷப்பட்டார்கள் நபித்தோழர்கள். எங்களுடைய சமூகம் எப்படி இருக்கிறது? வந்தான் வருத்தான் முன்னேறி விட்டால் போதும், அவனை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒதுக்குகின்ற காட்சி. ஊருக்குள் வந்தவன் நிர்வாகத்தில் வந்து விட்டால் போதும், அவன் எதை சொன்னாலும் மறுக்குகின்ற காட்சி. ஏன்? நாங்கள் சகோதரத்துவத்தை பேணுகின்றவர்களா? நாங்கள் ஒற்றுமையை பேணுகின்றவர்களா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். என்னிடத்தில் ஒரு 1000 ரூபாய் இருக்கிறது, எனக்கு தேவை இருக்கிறது. ஒரு முஸ்லிம் சகோதரன் கஷ்டப்படுகின்றான், ஒரு மருந்து வாங்கி கொடுப்பதற்கு சல்லி இல்லை, ஒரு 1000 ரூபாய் தாருங்கள் என்று கேட்டால் எத்தனை வீதம் வட்டி தருவாய் என்று கேட்கின்ற முஸ்லிம்கள் அல்லவா நாங்கள்? நாங்கள் ஒற்றுமைகள், நாங்கள் ஒற்றுமையை பேணுபவர்கள். நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? தனக்கு தேவை இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரனை முற்படுத்துபவர்களாக இருந்தார்கள் அந்த நபித்தோழர்கள். தன்னுடைய தேவை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு ஒரு முஸ்லிமின் தேவையை முற்படுத்தினார்கள். ஏன்? இஸ்லாமிய சகோதரத்துவத்தை சரியாக புரிந்திருந்தார்கள், ஈமானிய சகோதரத்துவத்தை சரியாக புரிந்திருந்தார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். மக்கமா நகரில் இருந்து நபித்தோழர்கள் ஏன் புறப்பட்டு வந்தார்கள்? தாயை விட்டுவிட்டு, தந்தையை விட்டுவிட்டு, சகோதரன் சகோதரியை விட்டுவிட்டு, குடும்ப உறவுகளை விட்டுவிட்டு ஏன் மதீனாவுக்கு வந்தார்கள்? பிறப்பின் அடிப்படையில் வந்த சகோதரத்துவத்தை விட ஈமானின் அடிப்படையில் வந்த சகோதரத்துவம் பெரிது. பிறப்பின் அடிப்படையில் வந்த சகோதரத்துவம் இஸ்லாத்துக்கு இடமில்லாவிட்டால் முறிக்கப்படலாம். ஈமானுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்த சகோதரத்துவம் முறிக்கப்பட முடியாது என்பதை நபித்தோழர்கள் வாழ்வியல் ரீதியாக நிரூபித்து காட்டினார்களா இல்லையா? சகோதரர்களே, உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒன்று சேருகின்ற ஒற்றுமைதான் நிலையான ஒற்றுமையாக இருக்க போகிறது. இல்லாவிட்டால் வெளிப்பகட்டுக்கான ஒற்றுமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது எதற்காக சகோதரத்துவம் தேவைப்படுகிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், வலா தனாஸு, சண்டை பிடித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கிடையில் நீங்கள் முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள், ஃபதஃஸலு, தோத்து போய் விடுவீர்கள், வதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய காத்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரத்துவம் எதற்கு தேவை? சகோதரத்துவத்தை ஏன் நாங்கள் பேணி நடக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கிடையே சண்டை பிடிக்காதீர்கள், உங்களுக்கிடையில் விரோதம் குரோதம் காட்டாதீர்கள். அப்படி காட்டினீர்கள் என்றால் தோத்து போய் விடுவீர்கள், உங்களுடைய காத்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவியல் வளர்ச்சி இல்லாத ஒரு காலத்தில் அறிவியல் வளர்ச்சியோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான் பாருங்கள். நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டிக் கொண்டு செல்கிறீர்கள், இடைவெளியிலே காத்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் திருப்பி அந்த வாகனத்தை ஓட்ட முடியுமா? உங்களுக்கு இலக்கை அடைய முடியுமா? முடியாது.
காத்து போய்விட்டது என்று சொன்னால் உங்களால் இலக்கை அடைய முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் சண்டை பிடித்துக் கொண்டால் உங்களுடைய காத்து போய்விடும், உங்களால் முன்னேற முடியாது. ஒற்றுமையை பேசுகின்ற சமூகம் எலெக்ஷனுக்காக வேண்டி சண்டை பிடிக்கவில்லையா சகோதரர்களே? யாரை தேர்ந்தெடுப்பது அற்பமான பிரச்சனை. எல்லோரும் சாக்கடை என்று சொல்வார்கள் அரசியலை. அந்த அரசியலுக்காக ஒரு இஸ்லாமிய கிராமம் இரண்டுக்காக பிரிந்து சண்டை பிடிக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் என்று எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு இருந்ததா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். இந்த அரசியல் அமைப்பின் நிலை என்ன? ஒற்றுமையை பேசுகின்ற, ஒற்றுமைக்கு வக்காலத்து வாங்குகின்ற எங்களுடைய பெரிய தலைவர்கள் யாரும் இதை வலியுறுத்தி பேசவில்லை. இன்றைக்கு என்ன நிலை? முஸ்லிம்களுக்கு இலங்கையில் குரல் கொடுப்பதற்கு எந்த முஸ்லிம் அமைச்சரும் கிடையாது. ஏன்? ஒரு காலத்தில் குரல் கொடுத்தார்கள், ஒரு காலத்தில் தட்டி கேட்டார்கள். இன்றைக்கு என்ன நிலை? சுயலாபத்துக்காக வேண்டி மார்க்கத்தை பேசினால் குழப்பம் வரும் என்று பேசுபவர்கள் சுயலாபத்துக்காக வேண்டி என்ன செய்தார்கள்? சண்டை பிடித்துக் கொண்டார்கள். யார் தலைவராக வருவது? இதற்கு சண்டை பிடித்து பல கூறுகளாக பிரிந்தார்கள். விளைவு என்ன? இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு பலன் கிடையாது. ஒரு பலஸ்தீனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபத்தா அமைப்பும் ஹமாஸ் அமைப்பும் ஒற்றுமையாக இருந்து 50 வருடங்கள் சண்டை பிடித்தார்களா இல்லையா? இஸ்ரேலை பயமுறுத்தினார்களா இல்லையா? இன்றைக்கு என்ன நிலைப்பாடு? ஹமாஸ் ஒரு பக்கத்தில், ஃபத்தா இன்னொரு பக்கத்தில். ஹமாஸ் ஆதரவாளர்களை ஃபத்தா ஆதரவாளர்கள் பிடித்துக் கொடுக்கிறார்கள். இஸ்ரேல் இலகுவாக காலை பதித்து அடித்து விட்டு ஓடுகின்றான் இஸ்ரேல். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒற்றுமை குலைந்து போகின்ற பொழுது வருகின்ற விளைவு. ஈராக்கை எடுத்து பாருங்கள். சத்தாம் என்ற ஆட்சியாளன் கொடுங்கோலனாக ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். முழு சமூகத்தையும் கட்டுப்பாட்டுக்கு கீழாக வைத்திருந்தான். எந்த ஒரு விரோதிக்கும் உள்ளே நுழைய முடியவில்லை. சண்டை சச்சரவை நாங்கள் ஈராக்குக்குள் கேள்விப்படவில்லை. என்ன நடந்தது? சத்தாமை தூக்கினார்கள், முஸ்லிம்களை 2 கூறாக உடைத்தார்கள், சுன்னி ஷியா என்று பிரித்தார்கள். அமெரிக்கா இலகுவாக வந்து கொடியை நாட்டினான் நாட்டுக்குள். ஆப்கானிஸ்தானை எடுத்து பாருங்கள். ஒற்றுமையை பேசுகிறார்களாம். எங்கே ஒற்றுமை? ஒற்றுமைக்கு மார்க்கத்தை பேசக்கூடாதாம், அதுதான் செய்ய வேண்டுமாம். மார்க்கத்தை பேசினால் மட்டும்தானாம் பிரச்சனை, வேறு எதுக்கும் முஸ்லிம்கள் சண்டை பிடிப்பதில்லையாம். ஈராக், ஒரு ஆப்கானிஸ்தான், எதனால் அமெரிக்கா அங்கே குடிபுகுந்தான்? 20 வருஷ காலங்கள் ரஷ்யாவின் இராணுவத்தை அடித்து விரட்டினார்கள் அந்த முஸ்லிம்கள் ஒரு தலைமைக்கு கீழால் ஒன்றுபட்டு. என்ன நடந்தது? அமெரிக்கா அங்கே நுழைந்தான் இலகுவாக. முஸ்லிம்களை வேடிக்கை வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி விட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒற்றுமை கோஷம் எழுப்புகின்ற, ஒற்றுமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற யாரிடத்திலும் ஒற்றுமை கிடையாது. ஏன்? எங்கே ஒற்றுமையை தேட வேண்டுமோ, அல்லாஹ் எதிலே ஒற்றுமையை தேட சொல்லுகின்றானோ அதிலே ஒற்றுமையை தேடவில்லை. அதுதான் அற்புதம். அல் குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையும். அந்த 2க்கு கீழால் நாங்களை மக்களை ஒன்றுபடுத்தாத வரைக்கும், அந்த ஒன்றுக்கு கீழால் மக்களை சேர்க்காத வரைக்கும் எங்களால் ஒற்றுமைப்பட முடியாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை கோபிக்கலாமா? உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு முஸ்லிமை கோபிக்கலாமா? கோபிக்க கூடாது என்று எல்லோரும் சொல்லிவிடுவீர்கள். ஏன் தெரியுமா? எச்சரிக்கையை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னah யௌமுல் இஸ்னைனி வ யௌமுல் கமீஸ். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு யுக்ஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு கூட்டாடி சேர்க்காத, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கின்றானாம். ஆனால் இல்லா ரஜுலன், நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனை தவிர, யார் அந்த மனிதன்? கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, தனக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் இடையில் ஒரு மனக்கசப்பு, ஒரு கோபம், ஒரு மனஸ்தாபம், இதை வைத்து பாராட்டிக் கொண்டிருக்கின்றானே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடையாது, பொது மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் சொல்லி விடுவானாம், உத்ருக்கு ஹத்தா யஸ்லிஹா உந்துரு ஹாதைனி ஹத்தா யஸ்லிஹா, இந்த 2 பேரையும் விட்டு வையுங்கள், மன்னிக்காதீர்கள். ஒற்றுமை படும் வரைக்கும் மன்னிக்காதீர்கள், ஒன்று சேரும் வரைக்கும் மன்னிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவானாம். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரத்துவத்தை முறிப்பது, ஒற்றுமைக்கு புறனாக நடப்பது எவ்வளவு பெரிய விபரீதம்!
சமூகத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் நம்மில் எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க போகிறது? பொது மன்னிப்புக்கு நாங்கள் சொந்தக்காரர்களா? அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்புக்கு நாங்கள் உடையவர்களா இருக்கின்றோமா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களிலே நிறைய பேர் இருக்கிறார்கள், என்ன தெரியுமா? முகத்துக்கு முகம் சலாம் சொல்லி விடுவார்கள், முகத்துக்கு முகம் சிரித்து விடுவார்கள். என்ன? அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்கு, அல்லாஹ்வை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதனால் தான் நபிகள் ஸல்லல்லாஹு பாவித்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஸஹனா. முகத்தளவில் சிரித்து விடலாம், வாயளவில் பேசி விடலாம். ஒரு முஸ்லிமை பற்றிய வெறுப்புணர்வு உள்ளத்திலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தையை பாவித்த